அவருடைய மகன்களுக்கு சரியாக பிரித்து கொடுத்துட்டார். நிறைய பேருக்கு தெரியாது. ஏவிஎம்முக்கு 4 மகன்கள், ஏவிஎம் முருகன், குமரன், பாலசுப்ரமணியன் அண்ட் சரவணன். ஒரு மிகச்சிறந்த நிர்வாகி. நான் அவருடைய வெற்றிக்கு ரகசியம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன வார்த்தை, எங்கள் அப்பா காலத்தில் காரைக்குடியில் ஏவிஎம் மேபி செட்டியார் ஸ்டூடியோ தொடங்கும் போது அர்ஜுனன் ஒருத்தர் வேலை பார்த்தாரு. இல்லை சார், இப்போ ஏவிஎம் வந்து யார் சார் ஹேண்ட் இனிமேல் யார் கையில் இருக்கும் ஏவிஎம் ஸ்டுடியோஸ்? இல்லை, ரொம்ப பேருக்கு தெரியாதுங்க. ஏவிஎம்முக்கு 2 மனைவி. உயர்ந்தவனின் படப்பிடிப்பில் வந்து ஏவிஎம்மில் உள்ள தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அப்போ ஏவிஎம் வாசலில் கொஞ்சம் அசிங்கசியமாக எழுதிட்டாங்க. ஸோ இதனால் இனிமேல் வந்து நான் படம் தயாரிக்க மாட்டேன், ஸ்டூடியோ மூட போகிறேன்லாம் ஏவிஎம் செட்டியார் சொல்லியிருந்தார். ஏவிஎம் சரவணன் சார் மருமகனை வச்சு ஒரு படம் எடுக்கிறதா இருந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பேஸில் மிஷ்கின் பேசி 5 லட்ச ரூபா மேலே வாங்கிட்டாரு. 5 லட்ச ரூபா காலி பண்ணிட்டாரே தவிர ஷூட்டிங்கும் போகல, கதையும் சொல்லலை. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் அபிஷேக். இன்னைக்கு நம்ம ஜெம் செலிபிரிட்டி டாக்ஸில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, திரைப்பட விமர்சகர் மற்றும் நடிகராக இருக்கிற பைல்வான் ரங்கநாதன் சார் தான் இருக்காரு. சார் வணக்கம் சார். இந்த ஏவிஎம் சரவணன் அவர் வந்து இப்போ ரீசெண்டாக இறந்துட்டார். இப்போ எல்லாருக்குமே வரக்கூடிய கஷ்டம் என்ன அப்படின்னா, மொத்தமாக 176 படங்கள் வந்து அவங்களோட ப்ரொடக்ஷன்லேருந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து அயன் படம் நினைக்கிறேன், அது படத்துக்கு அப்புறம் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணல, ஹிந்தியில் பண்ணியிருக்காங்க, தமிழில் எதுவுமே பண்ணல. அப்படின்றப்போ இப்போ ஏவிஎம் ப்ரொடக்ஷன் வந்து இனிமேல் யார் சார் அதை ஹேண்டில் பண்ணுவா? ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் இருக்கும் பொழுது அவருடைய மகன்களுக்கு சரியாக பிரித்து கொடுத்துட்டார். நிறைய பேருக்கு தெரியாது. ஏவிஎம்முக்கு 4 மகன்கள், ஏவிஎம் முருகன், குமரன், பாலசுப்ரமணியன் அண்ட் சரவணன். இதில் முருகனுடைய தவறான நடவடிக்கை காரணமாக அவரை ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் இருக்கும்போது ஏவிஎம் காம்பவுண்டில் இங்கேருந்து போகும்போது லெஃப்ட் சைடில் இந்த பழைய டப்பிங் ஸ்டுடியோ அவர் கொடுத்துட்டாங்க. அவர் இறந்தும் போயிட்டார். ஓகே சார். அவர் என்ன காரணத்தினால மேய்ப்ப செட்டியாருக்கும் அவருக்கும் பிடிக்கலைங்கிறது ஒரு பர்சனல் விஷயம், அது வேண்டாம். அதுக்கப்புறம் 3 பேர் மற்ற 3 சார்களும் சேர்ந்து தான் ஏவிஎம் வந்து நடத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏவிஎம்ல பிரிவுகள்லாம் வந்துருச்சு. இப்போது லேட்டஸ்ட் என்னென்னா, அதாவது ஏவிஎம்முக்கு தலைவர் யாருங்கிறது அல்ல, ஏவிஎம்ல நிறைய பேருக்கு தெரியாது. அவர் வந்து ஒரு பெரிய பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருந்தார். நம்ம ஷெரீஃபா ஏவிஎம் சரவணன் முதலமைச்சர் புரட்சியில் எம்ஜிஆரால் நியமிக்கப்பட்டார். அப்போ சென்னையை பற்றி ஒரு மாதம் ஒரு புக்கு வெளியிட்டு இருந்தார். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதாவது பொதுவாக முதலாளி வந்து அப்படி காலை தூக்கி விட்டுருப்பாங்க, இவர் மட்டும் கையை கட்டிகிட்டு இருப்பார். அதாவது கையை கட்டி கொண்டு மற்றவரிடம் அந்த மரியாதை எதிர்பார்க்குறவர் ஏவிஎம் சரவணன் சார். அவர் வந்து ஒரு முறை நான் ஒரு 4-5 இடம் அவர் பேட்டி எடுத்திருக்கேன். மிகவும் பண்பானவர். அவர் ஏவிஎம் ஸ்டுடியோவில் வரும்போதே லைட்டாக அந்த தலையை கவுந்துக்கிட்டு தான் போவார். ஒரு மிகச்சிறந்த நிர்வாகி. நான் அவருடைய வெற்றிக்கு ரகசியம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன வார்த்தை, எங்கள் அப்பா காலத்தில் காரைக்குடியில் ஏவிஎம் எங்கள் அப்பா மேபி செட்டியார் ஸ்டூடியோ தொடங்கும் போது அர்ஜுனன் ஒருத்தர் வேலை பார்த்தாரு. அந்த அர்ஜுனனை கடைசி வரைக்கும் நான் வச்சுருந்தேன். அவர் மிகச்சிறந்த நிர்வாகி. என்னை சுற்றி திறமையாளர்கள் இருந்தாங்க, நான் உயர்ந்தேன், அவ்வளோதான் அப்படின்னு சொன்னார் சரவணன் சார். ஆனால் கடைசி காலத்தில் அவருக்கு ஒரு கரும்புள்ளின்னு சொல்லலாம். அவருடைய பேத்தி வந்து அவர் மேலே ஒரு கேஸ் போட்டாங்க, எனக்கு 5ல் 1 பங்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டாங்க. அந்த கேஸு அவருக்கு ஒரு பெரிய காயமாக ஆயிடுச்சு மனசில். ஆமாம். அவர் நிறைய பேருக்கு கூகுளில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஏவிஎம் சரவணன் சார் மனைவி பேர் இருக்காது. ஆனால் எனக்கு தெரியும், அவர் மனைவி பேர் முத்துலட்சுமி. இவங்க ஏவிஎம் சரவணன் சார் காலத்தில் ஏன் அவர் படம் எடுக்கலைன்னு சொன்னால், இப்போ ஏன் படத்தை நிறுத்திட்டாருன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நான் மட்டும் இல்லை, எந்த ப்ரொடியூசர் வந்தாலும் இப்போ நஷ்டம்தான் வரும், ஏன்னா சினிமா ஆரோக்கியமாக இல்லை. ஏன்னா தயாரிப்பாளர்களிடம் இருந்த சினிமா இப்போ ஹீரோஸ் கையில் போயிடுச்சு. முன்னெல்லாம் நாங்கள் வந்து ஒரு வெஸ்ட் பெங்கால் கதையை கேட்குறோம், இல்லாட்டி வேற ஒருத்தருடைய கதையை படமாக்குறோன்னு சொன்னாச்சுன்னா ஃபுல்லாக ஸ்க்ரீன் பிளே வசனம்லாம் எழுதி முடித்த பிறகு இந்த படத்துக்கு யாரை போடலான்னு யோசனை பண்ணுவோம். அப்போ கூட நான் வந்து கதையை கேட்குற உரிமையை ஏவிஎம் ஸ்டூடியோவில் வந்து தான் அவங்க கேட்கணும். அது எம்ஜிஆர் ஆகட்டும், சிவாஜி கணேசன் ஆகட்டும், ஜெமினியஸ் ஆகட்டும், கமலஹாசன் ஆகட்டும், என் பாக்யராஜ் ஆகட்டும். பாக்யராஜ் கூட அந்த ஒரு கௌரவம் பார்த்து முந்தானம் அடித்த கதையை நான் வந்து ஏவிஎம் ஸ்டூடியோவில் வந்து சொல்ல மாட்டேன்னு சொன்னார். அப்புறம் அவர்கிட்ட போய் நிலைமையை விளக்குனதுக்கு அப்புறம்
எல்லாத்தையுமே ஏவிஎம் சரவணன் சார் வந்து ஏவிஎம் ஸ்டூடியோவில் தான் கேட்பாரு கதை. அது மெய்யப்பேர் செட்டியார் காலத்துலேருந்தே இருக்குதுன்னு சொன்ன பிறகு வந்து எல்லாருமே எல்லா நடிகர்களுமே அவர்கிட்ட வந்து கதை கேட்பாங்க. அதாவது அப்போ வந்து தயாரிப்பாளர்களை முதலாளிகள் என்று சொன்ன காலம் போய் இப்போ தயாரிப்பாளர்கள் நடிகர்களை முதலாளிகள் அப்படின்னு அழைக்கக்கூடிய காரணம் ஆகிப்போச்சு. அவளை எதுக்கு நாங்கள் வந்து சிவாஜின்னு ஒரு படம் எடுத்தோம், ரஜினிகாந்தை வச்சு எடுத்தோம், எல்லாருக்கும் லாபம், ஆனால் எங்களுக்கு மட்டும் நஷ்டம். ஏன் சார் அப்படி சொன்னாங்க? கே சங்கர் அவ்வளவு செலவு வச்சுட்டாரு அப்படின்னு அவரே ஓப்பனாக சொன்னார். நாங்கள் அப்படி ஒரு சூழ்நிலை எதிர்பார்க்கவே இல்லை. அவர் சொன்ன செலவு வேற, செஞ்ச செலவு வேற அப்படின்ட்டு பச்சையாக சொன்னார் ஏவிஎம் சரவணன் சார். அது மாதிரி அவர் கடைசி காலத்தில் அவர் முதல்ல ஏவிஎம் ஸ்டுடியோவில் இருந்தாங்க அண்ணன் தம்பி எல்லாருமே. அதுக்கப்புறம் ராதாகிருஷ்ண சாலை மயிலாப்பூரில் போய் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து நீலாங்கரை ஈசிஆர் ரோட்டில் ஒரு தனி பங்களா இருந்தார், தனியாக தான் இருந்தார். அவர் மகன் மகள்கள் இருந்தும் அவர் தனியாக தான் இருந்தார். ஒரு வேலைக்கார பொண்ணு மட்டும் சமைச்சு கஞ்சி இஞ்சி காய்ச்சி குடிக்கும் போல். அந்த வேலைக்கார பொண்ணு கூட சார் 10 நாளாக சாப்பிடலை, ரொம்ப சோகமாக இருந்தார், எனக்கே மனசு கேட்கல அப்படின்னாரு. வயசு 86. சரி, 86 வயசுல கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா இன்னும் முதல் நாள் தான் அவருக்கு பிறந்த நாள் வேற இருந்தது. அதனால அந்த பிறந்த நாள் கூட கொண்டாடினாங்களா இல்லையான்னு தெரியல. அதனால அவர் கடைசி காலத்துல கொஞ்சம் மனசு வருத்தத்துல காயப்பட்ட மனசோட போய் சேர்ந்துட்டாருன்னு தெரிஞ்சவங்கலாம் சொன்னாங்க. பட் இறந்தவரை பத்தி நம்ம அதிகமாக விமர்சிக்க கூடாது. ஆமாம் சார். இல்லை சார், இப்போ ஏவிஎம் வந்து யார் சார் ஹேண்ட் ஓவர் இனிமேல் யார் கையில் இருக்கும் ஏவிஎம் ஸ்டுடியோஸ்? அதாவது இங்கேருந்து போனால் இடது பக்கம் பழைய லேபரட்டரி ஏவிஎம் முருகன் சார் அவருடைய வாரிசு. அதுக்கப்புறம் வலது பக்கம் ஏவிஎம் மெய்ப்பேட்டு செட்டியாருடைய பங்களா, அதெல்லாம் வந்து பாலசுப்ரமணியத்துக்கு. ஓகே. அப்புறம் ஆவிச்சி ஸ்கூல் ஒருத்தருக்கு. அப்புறம் அந்த பக்கம் பின்னாடி இருக்கிற இடம் பூரா இன்னொரு மகனுக்கு. மீதி உள்ள 3 மகன்களும் ஏவிஎம்ஐ பிரித்து கொண்டார்கள். ஏவிஎம் படம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் ஏவிஎம் ஸ்டுடியோஸ்லேருந்து? இல்லை, ரொம்ப பேருக்கு தெரியாதுங்க. ஏவிஎம்முக்கு 2 மனைவி. ஒருவர் வந்து அலமேலு, இன்னொருவர் வந்து ராஜேஸ்வரி. அலமேலுக்கு பிறந்த ஒரு பொண்ணு வந்து ராயப்பேட்டையில் வீரப்பன் என்பவர் கல்யாணம் பண்ணி வைக்காரு. அவர் வந்து செட்டியார். அவர் வந்து தனியாக இப்போ 2 படம் எடுத்தார், சரியாக போகல. ஆனால் நிறைய சீரியல் எடுத்திருக்காரு. அவர் எடுத்த சீரியல் கூட நடிச்சிருக்கேன். அவர் பேர் வீரப்பன். அதேமாதிரி ஏவிஎம் படங்கள் எல்லாத்தையுமே ஆனந்தா பிக்சர்ஸ் தான் வெளியிடுவாங்க. அந்த ஆனந்தா பிக்சர்ஸ் யாருன்னா சரவணன் சாருடைய மச்சினை. ஸோ எல்லா படங்களும் ஆனந்தா பிக்சர்ஸ் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரஜினிகாந்துக்கும் ஏவிஎம் சரவணனுக்கும் என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னால், அதாவது எப்போதெல்லாம் சோதனை ஏற்பட்டுச்சோ ரஜினிகாந்த் வாழ்க்கையில் நிறைய சோகங்கள் இருக்குது. அது இப்போ வயசு ஒரு 76 வயசு ஆச்சா, அதனால நிறைய பேர் மறந்துட்டாங்க. அதுக்குன்னு ஒரு தனி எபிசோட் வைக்கணும். எப்போ ரஜினிகாந்த் வந்து சோகத்தில் துயரத்தில் மூழ்கி இருந்தாரோ அப்பெல்லாம் அவர் தட்டி கொடுத்து அவர் வந்து ஆறுதல் சொன்னது வந்து சரவணன் சார் தான். அதை வந்து ரஜினியை ஒத்துக்கிடுவார். அதனால் கடைசி வரைக்கும் அவர் அமைதியாகவே இருந்தார். அதாவது ஏவிஎம்னு சொன்னால், அதாவது ஏவிஎம் சரவணன் வந்து 3வது மகனாக இருந்தால் கூட அப்பாவுக்கு 4 மகன்கள். அதில் யார் பிரைட்டுங்கிறது அவங்க அப்பா தான் கண்டுபிடிச்சார். உயர்ந்தவனின் படப்பிடிப்பில் வந்து ஏவிஎம்ல உள்ள தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அப்போ ஏவிஎம் வாசலில் கொஞ்சம் அசிங்கசியமாக எழுதிட்டாங்க. ஸோ இதனால் இனிமேல் வந்து நான் படம் தயாரிக்க மாட்டேன், ஸ்டூடியோ மூட போகிறேன்லாம் ஏவிஎம் மெய்பிச்செட்டியார் சொல்லியிருந்தார். ஒரு 6 மாதம் கழித்து அப்பாவை சாந்தப்படுத்தி மெய்பிச்செட்டியாரை படம் எடுக்க ஆரம்பிச்சது சரவணன் தான். ஓகே ஓகே ஓகே. ஆமாம், அதனால் பிரைட்டான ஆள் வந்து சரவணன். அதனால் அவர் பாலசுப்ரமணியம் சரி, குமரனும் சரி, எல்லாருமே அவரை ஏற்றுக்கிட்டாங்க சரவணனை. அதுக்கப்புறம் தனித்தனியாக போயிட்டாங்க. ஆனால் சரவணன் சார் மட்டும்தான் வெற்றி படங்களை தயாரிச்சார். மற்றவங்க 1-2 படம் எடுத்தாங்க, சரியாக போகலை. அதனால ஏவிஎம்முக்கு அடுத்த தலைவர் யாருங்கிற கேள்விக்கே இடம் இல்லை. எல்லாம் 4 சகோதரர்களும் ஏவிஎம்ல இருக்காங்க. இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, சரவணன் சார் வீட்டில் மட்டும் அந்த பேத்தி வந்து ஒரு கேஸ் போட்டுருக்கு. அது முடிஞ்சுதான் முடியலையான்னு தெரியல. இதுக்கு இடையில மிஷ்கின் ஒரு படம் ஏவிஎம் சரவணன் சார் மருமகனை வச்சு ஒரு படம் எடுக்கிறதா இருந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பேஸில் மிஷ்கின் பேசி 5 லட்ச ரூபா மேலே வாங்கிட்டாரு. 5 லட்ச ரூபா காலி பண்ணிட்டாரே தவிர ஷூட்டிங்கும் போகல, கதையும் சொல்லலை. ஸோ அந்த படமே வேண்டான்னு கைவிட்டுட்டாரு சரவணன் சார். 5 லட்ச ரூபாயும் வேணாம், படமும் வேணாம். அது ஒரு கேஸ் வேறு நடந்துகிட்டு இருந்தது, பஞ்சாயத்துலாம் போயிட்டு இருந்தது. ஆனால் மிஷ்கின் அதுக்கெல்லாம் சரிவிட்டு வரல. சரி போடான்னு விட்டுட்டாரு சரவணன் சார். மிஷ்கினும் அதை பற்றி கவலைப்படல. ஏவிஎம் சரவணன் சாரை காயப்படுத்தினதில் பெரும்பங்கு மிஷ்கினுக்கும் உண்டு. ஒரு முக்கியமான புள்ளி அவராகவுமே காயப்படுத்தினதுல. ஆமாம் சார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கே தெரியாது, யாருமே இது வரைக்கும் பேசியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க சார். அதான் சொன்ன மாதிரி
பைல்வான் ரங்கநாதன் சாருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. மறுபடியும் இன்னொரு நாள் இன்னொரு கெஸ்ட்டோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். சைனிங் ஆஃப் விஜய் அபிஷேக் சார். ரொம்ப நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.